அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்டில் இந்த ஒரு இடத்தில் வசம்பை இப்படி வைத்து பாருங்கள், போதும் போதும் என்ற அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த தாந்திரீகம் செஞ்சு வச்ச அடுத்த சில நாட்களிலேயே பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். பணத்தை வேகமாக வசியம் செய்யக்கூடிய இந்த எளிமையான தாந்திரீகத்தை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, இந்த தாந்திரிகத்தை மட்டும் செஞ்சு வச்சுட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானது. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அதிக நேரமும் கூட ஆகாது. எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த பணவசிய முறைகளைத்தான் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை முழு நம்பிக்கையுடன் நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா, விடியற் காலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். அப்படி இல்லைனா மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் நேரம். இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு டைமிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழன் அல்லது வெள்ளி ரெண்டு நாள்ல என்னைக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலுமே இதே டைமிங்ஸ் தாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை முடிச்சிட்டு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. அதே போல குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் அன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்திடுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் முதன்மையான வசிய பொருள் வசம்பு. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த வசம்பு. சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு இந்த வசம்பை நம்ம வாங்கவும் கூடாது. அதனுடைய பெயரை நம்ம சொல்லவும் கூடாதுங்க. சுடுவான் அப்படிதான் நம்ம குறிப்பிடணும். சோ சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாகவே இந்த வசம்பை நீங்க வாங்கிடுங்க. 6 மணிக்கு முன்பு வரை வசம்புன்னே நம்ம சொல்லலாம். நிறைய மருத்துவ குணங்களும் தாந்திரிக குணங்களும் கொண்டது இந்த வசம்பு. வசம்பு இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் நெருங்காது. அதனால தாங்க கை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த வசம்பு கட்டாயமாக இருக்கும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மட்டும் கிடையாதுங்க. நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த வசம்பிற்கு உண்டு. தெய்வீக குணம் பொருந்தியது இந்த வசம்பு. 6 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு 6 கவுண்ட்ல வசம்பு நீங்க எடுத்துக்கணும். ரொம்பவும் லென்த்தியா இருக்கக்கூடிய வசம்பு வாங்கணும்னு கிடையாதுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய வசம்பையை நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவதாக 6 எண்ணிக்கையில ரூபாய் நோட்டுகள் நமக்கு தேவை. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 6மே கூட நீங்க 10 ரூபாய் நோட்டா எடுத்துக்கலாம், அல்லது 20 ரூபாய் நோட்டா எடுத்துக்கலாம். நீங்க கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 6 எண்ணிக்கையில ரூபாய் நோட்டுகள் நமக்கு தேவை. ஒரு டெமோக்காக நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் நோட்டு இருக்கு. 2 100 ரூபாய், 2 20 ரூபாய் மற்றும் ஒரு 10 ரூபாயை நம்ம எடுத்திருக்கோம். இது போல நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப ஒவ்வொரு
ரூபாய் நோட்டுக்குள்ளேயும் ஒரு வசம்பை வச்சு அந்த நோட்டை நீங்க சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க, அல்லது நூல் வச்சிருந்தீங்கன்னா கூட அதை வச்சு நீங்க கட்டி விடுங்க. இதே போல 6 நோட்டுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வசம்பை வச்சு அதை சுருட்டி ரப்பர் பேண்ட் அல்லது நூல் போட்டு நீங்க கட்டணும். ரப்பர் பேண்ட் அல்லது நூல் வச்சு நீங்க கட்டும் பொழுது ரூபாய் நோட்டு கிழியாமல் நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்பவும் இறுக்கமாக நீங்க கட்டணும்னு கிடையாதுங்க, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய வசம்பு வெளியே வராத அளவிற்கு நீங்க கட்டினால் போதும். அதே போல ரூபாய் நோட்டுக்குள்ள இருக்க வசம்பு கொஞ்சம் வெளியே தெரிந்தாலும் தவறு கிடையாதுங்க. வசம்பு மேல ரூபாய் நோட்டு படணும், அதனால தாங்க நம்ம கொஞ்சம் இறுக்கமாக கட்டி வைக்கிறோம். 6 எண்ணிக்கையில நம்ம எடுப்பதற்கான காரணம் எண் 6 சுக்கிரனுடையது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுடைய எண் பார்த்தீங்கன்னா 6. மேலும் இந்த தாந்திரிகத்தை வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்றோம். இதற்கான காரணமும் வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரியது. சோ இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். இப்ப நீங்க கட்டி வச்சிருக்கிற இந்த 6 நோட்டுகளையும் ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸா கூட இருக்கலாம், அல்லது கண்ணாடி பாக்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். உள்ள இருக்க நோட்டு வெளியே தெரியணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிறிய அளவில் பீங்கான் ஜாடி அல்லது சின்ன மண் குடுவை கூட நீங்க எடுத்துக்கலாம், ஆனால் அதற்கு மூடி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. பெட்டர் நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அல்லது கண்ணாடி ஜார் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம கட்டி வச்சிருக்க கூடிய இந்த 6 ரூபாய் நோட்டுகளையும் அந்த பாக்ஸ்க்குள்ள போடணும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நீங்க போட்டு விடலாம், ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. பச்சை கற்பூரத்திற்கும் பணவசிய ஆற்றல் அதிகம். இப்ப இந்த பாக்ஸை நீங்க எடுத்துட்டு போய் வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில வைக்கணும். நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த பாக்ஸை நம்ம வைக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல நீங்க பீரோ வச்சிருந்தீங்கன்னா பீரோவிற்கு உள்ளேயே இந்த பாக்ஸை நீங்க வைக்கலாம், அல்லது பீரோவிற்கு மேல அடியில கூட நீங்க வைக்கலாம். பணம் வைக்கும் பீரோவாகத்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க, வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில நம்ம வைக்கணும், அதுதாங்க முக்கியம். இதை நீங்க ஓபன் ஸ்பேஸாக இருந்தால் அப்படியே கூட வைக்கலாம். வீட்டினுடைய ஹால் பகுதி, பெட்ரூம், கிச்சன், பூஜை அறைன்னு எந்த ரூமினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில இந்த பாக்ஸை நீங்க வைக்கலாம். முடிந்தவரை வெளியாட்கள் யார் கண்களுக்கும் தெரியாதவாறு கொஞ்சம் மறைவாக வைங்க. அப்படி தெரிந்தாலும் தவறு கிடையாதுங்க. யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா வாஸ்துக்காக வச்சிருக்கோம்னு ஜஸ்ட் சிம்பிளா நீங்க சொல்லிடுங்க. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றணும்னு கேட்டீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினால் போதும். மாற்றும் பொழுது அந்த ரூபாய் நோட்டுகளை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 6 வசம்புகளையும் செடிகள், புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். இந்த ரூபாய் நோட்டுகளை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் அல்லது உபயோகமான பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த பணத்தையும் நீங்க சேர்த்து கொடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.